எல்லாம் போயிடுச்சு டஸ்ட். சாமி மன்னிச்சிரு, எங்க அம்மா வந்தா செருப்பால. அது எல்லாத்தையும் தின்னோம். சாக்லேட் கூட பூவை தின்னோம். அது ஏதோ நீ சாப்பிட கொடுக்குறன்னு பாக்குது மாமா. ஏமாத்தாத மாமா. பேர் என்ன தெரியுமா? பிரம்மந்தண்டு. இதுவா? ஆமா இதுவா? இதுதான் முள்ளுச்செடி. சில டைம்ல வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து வாயில ஓரத்துல, குழந்தைங்கள பெரியவங்களுக்கு கூட வாய் ஓரத்துல புண்ணு மாதிரி வந்துடும். சில டைம்ல ரத்தம் ஒழுகி புண்ணு மாதிரி, அந்த டைம்ல இதை எடுத்து வச்சா செம்மையா கேட்கும். எனக்கு சின்ன வயசுல வச்சு விட்டுருக்கு. எங்களுக்கு நார்மலாவே இந்த இடத்துல ஏதோ ஒரு சென்சிட்டிவா, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. இந்த இடத்துல வந்து இதாயிட்டு வாய் புண்ணு மாதிரி ஏதோ ஏற்பட்டு இந்த இடத்துல அப்படியே இதாகி ரத்தம் மாதிரி வரும் வாய் ஓரத்துல. அவங்களுக்கு வந்து இது எடுத்து வச்சா நல்லா போகும், நல்லா நின்றுடும். மஞ்சள் கலர்ல ஒரு பால் வரும். அது இதெல்லாம் கப்பு செடின்னு சொல்லுவோம் நாங்க. நீ சொல்லுவ மெடிசன் சொல்ற இல்ல, ஒரு மஞ்சள் கலர்ல இப்போ ஒரு பால் வரும். அது வந்துருச்சுனாவே நான் சக்சஸ் தான். அது வரலன்னா மாட்டி போய்தாங்க. வருது பாரு. டேய் இங்கே வந்துருச்சு பாரு. அததான் வைப்பாங்க சின்ன பிள்ளையில எங்களுக்கு. இது பூண்டு செடியா? ஆமா, அது பூண்டு. இதுல பூண்டா இருக்கும்? பூண்டு தான் அது. இதுதான் எங்க இருக்கு? கீழ இருக்குமா? இது பேர் பெங்களூர் பூண்டு. இது பெங்களூர் பூண்டு இல்ல, இது கப்பு செடி. உனக்கு கப்பு செடி, அது பேர் வந்து பெங்களூர் பூண்டு. இங்க பாரு, இது வந்து கொய்யா கீரை, கொய்யாக்கீரை. இதுல பாத்துருக்கா? கொய்யாக்கீரை மாமா. இது இதோ பாரு. இதோட இது என்னன்னு தெரியுதா? இது எவ்வளவு தெரியும் மெடிசன் தெரியுமா? இது இருக்குல்ல, இது எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க மாமா. ஆனா எனக்கு மறந்து போச்சு. இதுவும் மெடிசன் தான். இந்த பூ பாரு, வேணா கூகுள் பண்ணி பாரு. அப்படியே இதை பாக்குறவங்க இது பேர் என்னவோ, இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. ஆனா ஏதோ ஒரு பெரிய மெடிசனுக்கு உதவுது இது. ஆனா எதுக்குன்னு தெரியல. இது கூட ஒரு மெடிசன் தான். இது மேல ஒரு சொனப்பூன்னு ஒண்ணு வரும். சொனப்பூ, கம்பளிப்பூ. இது ஏதோ ஒண்ணுத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரியல. அது ஒரு மெடிசன். இதுவும் மெடிசன் தான். இந்த பூ பாரு, இதை வச்சு தலைவன் பாத்துருக்கேன். இப்படி வந்து இப்படி காந்தி தாத்தா போறாரு பாரு, ஊதி விட்டு இப்படி தலையை வெட்டுவோம். நாய்டி அம்மா அங்க பாரு. இப்படி வச்சுட்டு இது இருக்குல்ல, இப்படி இது பண்ணி, நான் சின்ன வயசுல எப்படி தெரியுமா விளையாடுவேன், ஜட பின்றது இதுக்கு. அதுக்கப்புறம் இது கூட கீரை தான். எவ்வளவு கீரை இருக்குங்க. இது வந்து இந்த கீரை இடத்துல நிறைய கீரை. கொய்யாவா இது பேர் ஏதாவது சொல்லுவாங்க. உனக்கு கீரை நேம் தெரிஞ்சிருந்தா எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டுக்கலாம். உனக்கு கீரை தெரியும் சொல்றேன்னா, எனக்கும் தெரியாது இதுக்கு முன்னாடி இது கீரைன்ட்டு. இது வந்து பாதுரு மாடு போட்டா சாணி வந்து கழிஞ்சுன்னு வரும்ன்றதான் கான்செப்ட். ஆனா அப்பயும் போடுவோம் நாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இது இருக்கு பாரு, இது கீரைன்ட்டு நான் மார்க்கெட்ல வந்து நான் குடும்பம் நடத்துக்குள்ள, நான் காய்கறி வாங்கக்குள்ளதான் இதெல்லாமா விற்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமானதுதான் இதெல்லாம். இப்ப இதெல்லாம் கீரைன்னு சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க. ஏச்சு பைத்தியக்காரி ஏதோ வளர்றான் அப்படின்னு. ஆனா இது கீரை தான், சந்தையில விற்கிறாங்க. சிறுகீரை பாரு, தேர இங்க பாரு, இது கீரை சிறுகீரை. இது பாத்துருப்பியே, சிறுகீரை. நிறைய கீரை இருக்குங்க. ஆனா இதெல்லாம் நம்ம வந்து தேரதான் தங்கம். அதுக்கெல்லாம் ஜூம் போவாத மாமா, ஓரா இல்லையா அவனுக்கு. ஒரே கீரைய வந்து கோவத்தலைய வந்து காலையில டைம்ல வந்து இதை சாப்பிட்டா அல்சருக்கு அவ்வளவு நல்லது. வயிறு புண்ணு ஃபுல்லா இதாகும். உண்மையாதான். ஒரு சித்த வைத்திய கடை ஸ்டார்ட் பண்ணி மேல வந்து போய் இதுல மெரிச்சுனா வேகா இருக்கு பாரு, அங்க போயிட்டு அது உள்ளக்கு இதை பாக்கலாமா. ஐயோ எங்க அம்மா செருப்பாலே அடிப்பாங்க. ஆமா இங்க பாரு. சரி வரேன்னு சொல்லு. எல்லாம் போயிடுச்சு டஸ்ட். சாமி மன்னிச்சிரு, எங்க அம்மா வந்தா செருப்பால. அம்மா எடுத்து தின்னு, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்ட்டு? டேஸ்ட் ஆகுமா? ரெட் கலரா ஒயிட் கலரா? இப்போ நான் வந்து கொய்யாக்காய் சாப்பிட்டு பார்க்க சொல்ல போறேன். காய் காய் கொடுத்து ஏமாத்துற. நல்லாவே இல்லை பாரு, நல்லாவே இல்லை. போ நல்லா இருக்கு. இது எடுத்தோம்.
தெரிதா? நல்லா இருக்குது. இது இன்னும் நல்லா பழுத்துட்டா சூப்பரா இருக்கும் தான், டேஸ்டா இருக்கும். கட்சி ரிவ்யூ சொல்லு. நல்லா இருக்குதான்ட்டு. அப்புறமா வந்து அந்த மாதிரி வந்து எந்த மாதிரி வந்து இப்ப நான் என்ன பேசியிருந்தாலும் அந்த மாதிரி வந்துன்றேன். அவள்தான் மாமா. இந்த ஆடு யாருது? அது ஆடு வந்து இது அவ்வளவுதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அத பொங்கலுக்கு வெட்டிடுவாங்க, அவ்வளவுதான். பொங்கலுக்கு வெட்டிடுவாங்க மாமா. அத்தை இல்லையா தின்னுச்சு. அது எல்லாத்தையும் தின்னும். சாக்லேட் கூட தின்னும். பூவை தின்னும். முக்கியமா பூ யார் தலையிலுக்குதா பிடிங்கி தின்னுறோம். பூ ஆடு சாப்பிடணும் தான். இந்தா சரி, என் தள்ள பூ இல்ல கொடுத்து டெஸ்ட் பார்த்துட்டு ஏத்திரும் போடியா? அதெல்லாம் முட்டுறது இல்ல. நம்ம முட்ட மாட்டோம். சாமி கடா இல்ல கொல்லிக்கு கம்பிடிக்காத சமக்காவும் வருமா வராதா அதுக்கு? நம்ம தலையை தொட்டா எவ்வளவு கோவம் வரும், அது மாதிரிதான் அது. செம்பலா. பாய். அவ ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணுவா. அது ஏதோ நீ சாப்பிட கொடுக்குறன்னு பாக்குது மாமா. ஏமாத்தாத மாமா. நான் எதுவும் ஏமாத்தல அடித்தேன். ஈ சூப்பர் கியூட். அழகு மாதிரி இருக்குது பார்த்தோம். ஆமா மாமா. கடிச்சிருமா? கடிச்சிரும். நாக்கு அப்படி சொல்லிட்டு இரு, அது பாவம், அது எதோ கேடுச்சு. அதுக்காக கூட கொய்யாக்கா இல்ல. ஒரே ஜாலி. கன்சீவ் ஆன மாடுங்களுக்கு வந்து தரக்கூடாது பச்சை புல்லு, இந்த மாதிரி நெல்லு புல்லு. ஏன்னா அது சொனை அறுக்கும் வயிற்றுல. கண்ணுக்குட்டிக்கு தரலாமா? சூடு கண்ணுக்குட்டி தரலாம். சூடு மாடு. ஆமா, அப்ப ஆடுனுச்சு அந்த ஆட்டுக்குட்டி. அதை போய் சுரண்டி விட்டு வந்தாலும் அது கத்துது. சொல்லலாமா? அங்க பாரு ஒரே ஒரு சாமந்தி செடி தனியா. செண்டு மல்லியா? சரி, மஞ்சா கலர் இருந்தது சாமந்தி. எனக்கு ஒரு எனக்கு தான் வேணும் அது. பாரு மாமா, என்னகிட்ட பலூன் கேக்குறா.